அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வாஸ்து பதிவுகளை நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வீட்டில் போடக்கூடிய உள்புற மாடிப்படி அமைப்பு மற்றும் வெளிப்புற மாடிப்படி அமைப்பு எங்கெல்லாம் வரலாம் அப்படிங்கிறத வரைபடத்துடன் பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது வெளிப்புற சரியான மாடிப்படி அமைப்பு எங்கெல்லாம் வரலாங்கிறத பார்க்கலாம். தென்கிழக்கு கிழக்கு பகுதியில கிழக்கு பார்த்த வீட்டிற்கு அமைத்துக் கொள்ளலாம். தென்மேற்கு தெற்கு தெற்கு பார்த்த வீட்டிற்கு மாடிப்படி அமைப்பு வர வேண்டும். தென்மேற்கு மேற்கு புறம் மட்டுமே மேற்கு பார்த்த வீட்டிற்கு வர வேண்டும். வடமேற்கு வடக்கு இருந்து வடக்கு பார்த்த வீட்டிற்கு படிக்கட்டுகளை அமைத்துக் கொள்ளலாம். இவை 4 வெளிப்புற மாடிப்படி அமைப்பு. அடுத்ததாக நம்ம வீட்டில் போடக்கூடிய உள்புற மாடிப்படி அமைப்பு எங்க வரலாம்னு பாத்தீங்கன்னா தெற்கு மத்திய பகுதி மற்றும் மேற்கு மத்திய பகுதியில் மட்டுமே வர வேண்டும். மித்த எந்த மூலைகளிலுமே அல்லது வடக்கு மத்தியமோ அல்லது கிழக்கு மத்தியத்திலேயோ உள்புற மாடிப்படி அமைப்பு வரக்கூடாது. அடுத்ததாக வரைபடத்துல நம்ம எங்கெல்லாம் படிக்கட்டு அமைக்கலாம்ங்கிறத பார்க்கலாம். கிழக்கு பார்த்த வீட்டிற்கு தென்கிழக்கு கிழக்கு புறம் மாடிப்படி அமைப்பை அமைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக தெற்கு பார்த்த வீட்டிற்கு தென்மேற்கு தெற்கு புறத்துல மாடிப்படி அமைப்பை அமைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக மேற்கு பார்த்த வீட்டிற்கு தென்மேற்கு மேற்கு புறம் அமைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக வடக்கு பார்த்த வீட்டிற்கு வடமேற்கு வடக்கு புறம் படிக்கட்டுகளை அமைத்துக் கொள்ளலாம். இவை 4 வெளிப்புற மாடிப்படி அமைப்பாகும். அடுத்ததாக வீட்டினுள் அமைக்கிற மாடிப்படி அமைப்பு தெற்கு மத்திய பகுதியிலும் மேற்கு மத்திய பகுதியிலும் இவை 2மே உள்புற மாடிப்படி அமைப்பாகும். இன்றைய வீடியோல மாடிப்படி அமைப்பு எங்கெல்லாம் அமைக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாஸ்து ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.